கங்கா, கடைக்கு தான் போயிட்டு வரேன். நீயே பூட்டிட்டியா? பக்கத்து கடை அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ண. அவர் வந்து பாக்கறதுக்கு முன்னாடியே பூட்டிட்டு தான் சொன்னாரு. எங்க போனீங்க? அது ஒரு வேலையா போயிருந்தேன். அதான் என்ன வேலைன்னு கேட்டேன். நீ சாப்பிட்டியா? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல கங்கா, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். வெளியே நின்னு சண்டை போட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வா கங்கா, வா போங்க. வா குமரா. எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போனோம்ல. அத்தனை தடவை போன் பண்ணாலும் வந்துடுறேன்னு ஒரு பதில். எங்க போனீங்க? வேலை விஷயமா தான் கங்கா. வேலை விஷயமா இந்த டைம்ல எங்க போக முடியும்? சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அத ஃபேஸ் பண்ண தெரியாது. லோன் கிடைக்கலன்னதும் எஸ்கேப் ஆகி எங்கேயாவது போய் உட்காந்துருவீங்களா? அப்படிலாம் இல்ல. சண்டை போடுறீங்களா? ஏய், நீ பேசாம தூங்குடி. நீ இப்படி கத்திக்கிட்டு இருந்தா அவ எப்படி தூங்குவா? உங்க யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு வெளியே வச்சுதானே பேசிட்டு இருந்தேன். உன் பணக்கார சம்மதி வீட்டுக்கு கேட்டுருன்னு நீ தானே உள்ள கூட்டிட்டு வந்த. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் பேச்செல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடி. மத்த எல்லாரும் ரொம்ப சரியா இருக்கீங்க. ஏன் பேச்சு மட்டும் தான் இங்க சரியா இல்ல. இங்க பாரு கங்கா, நீ இப்படியே என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, நான் பிள்ளைங்களையும் அத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கே நான் போயிடுவேன் சொல்லிட்டேன். நீயும் இவரும் என்னமோ செய்யுங்க. நாங்க இங்க இருக்க போய் தானே எங்களை பாத்துக்கணும்னு உனக்கு பதட்டம் வருது. அதனால தானே அவ்வளவு சண்டை போடுற. என்னத்த நீங்க வேற சும்மா இருங்க அத்தை. இவ இப்படி சண்டை போடுறத எம்புட்டு நேரம் தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறது. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இத வேற பாத்து பாத்து எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. அத்தை, என்ன கங்கா? இப்ப நீ ஊருக்கு போய் என்னமா செய்ய போற? என்னமோ செஞ்சுட்டு போற, உனக்கு என்ன? நாம அத்தனை வருஷம் வாழ்ந்த ஊரு, செத்தெல்லாம் போயிட மாட்டேன். என்ன சாரதா நீ? ஏண்டா நீயாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்க கூடாதா? ஏண்டா இப்படி இருக்க? இப்ப சாப்பாடு வேணுமா வேண்டாமா? இல்ல, எனக்கு வேண்டாம். நீ சாப்பிட்டியாடா? இல்ல, பசிக்கலாமாச்சு. நீங்க தூங்குங்க.